ஹாய், வாங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஊருக்கு ஈரோடு. பாருங்க, ரோஸ், பன்னீர் ரோஸு. இது வந்து மாதம்பழம். இப்போ பாருங்க, நாட்டு ரோஸுங்க. இது ரொம்ப நாள் இருக்குது நம்ம வீட்டில். காஞ்சி போச்சுங்க. நிறையா ரோஸ் செடி வச்சுருந்தேன் இங்கெல்லாம். எல்லாம் காஞ்சி போச்சு. பன்னீர் ரோஸு எல்லாம் காஞ்சி போச்சு. இது வந்து ஜாதி மல்லி. இப்போ பாருங்கள், ஜாதி மல்லி. இது ஒரு ஜாதி மல்லிங்க. 2 ஜாதி மல்லி இருக்குது என்கிட்ட. இது பச்சை காம்பு, பெருசு பெருசாக இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா மணக்குது. இது ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சுருந்தேன். அப்புறம் இது கொய்யாப்பழம் செடி. இது கொய்யாப்பழம் செடி. நான் போகிறேன். எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. பழத்தொக்கு கட்டு. இப்போ பாருங்க, இது என்ன செடின்னு இருக்கு. இங்கே பழங்க, சின்ன சின்ன பழம் வந்திருக்கு. அவ்வளோ இங்கே இருக்கோ வந்து போட்டு ரெண்டு தார் வரும் மாதம் வருதுக்கு. இப்போ வந்து பாதுகாப்பு இருக்கலாம், பராமரிப்பு இல்லை. இது நம்ம வீட்டில் தேக்கு மரம் இருக்குது. எங்கள் மாமியார் இருக்கோக வச்சுது. நம்ம வீட்டு தேக்கு மரம் எங்கள் மாமியார் இருக்கோக வச்சுது. பெருசாகிடுச்சு. அதை பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் உடஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க பக்கத்தில் வீடு. அதை பார்க்க தான் வந்தோம். இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இது வந்து இது எங்கள் மாமியாருக்காக வச்சுது. இதுதான் இருக்குது. இது வந்து உடஞ்சி போச்சுங்க. இங்கே பாருங்கள், இது உடஞ்சி போனனால தான் பக்கத்தில் வீட்டிலேருந்து போட்டுருக்குறாங்க. இது உடஞ்சி போனனால தான் நம்ம பார்க்க வந்தோம். இது இங்கே போர் இருக்குங்க. இங்கே ஒரு போர் இருக்குது. இது வாழை. அப்படியே இந்த செடியெல்லாம் இருக்குது. ஜாதி மல்லி. அப்புறம் பார்க்கலாம், இந்த சைடு என்ன செடி? செம்பருத்தி, நார் செம்பருத்திங்க. கட் பண்ணோம், நல்லா தழைஞ்சிச்சு. அங்கே ஒரு செடி இருக்குது. அப்புறம் இது வந்து எலுமிச்சம்பழம் செடிங்க. எலுமிச்சம்பழம் செடிங்க. இதில் ஒரு நாட்டு ரோஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா வந்துடுச்சு. இது எலுமிச்சம்பழம் செடி வந்து வாங்கி வச்சு 250 ரூபாய்க்கு வாங்கினோம். கோபி சிட்டி பாளையத்தில் வாங்கினோம். இது வாங்கி வச்சு ஒரு 4 வருஷம் 4.5 வருஷம் இருக்குங்க. 4.5 வருஷம் இருக்குது. ஆனால் ஒரு காய் கூட இல்லை. ஒரு காயோடு தான் எனக்கு கொடுத்தாங்க. பெரிய ட்ரம்மில் தான் வச்சுருக்கிறேன். நிறையா உரம் போட்டிருக்கிறேன். நான் இருக்கவங்க நல்லதாக வச்ச மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். குட்டை இருக்கவங்க வந்து போட்டு நிறையா காய் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் 4 வருஷம் ஆச்சு, ஒரு காய் கூட வரல. ஆனால் இந்த காய் பாருங்கள், இந்த மரம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது தானாக முளைச்சிது. எனக்கு கடவுள் கொடுத்தது. இது தானாக முளைச்சி நம்ம விதை போடணும் இல்லையா, வெங்காய தொப்பையெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் போட்டனால நிறைய வந்து போட்டு அதில் ஏதோ விதைய இருந்தது மாட்டுக்கு. நான் ஏதோ ஒரு காயன்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் பார்த்துச்சுன்னே எனக்கு பாருங்கள், கொத்தாக கொடுத்துருக்கு. இங்கே எடுங்க, கொத்தாக கொடுத்துருக்கு பாருங்கள். கடவுள் ரொம்ப சந்தோஷம். எனக்கு எதுலுமே சந்தோஷம், இதில் சந்தோஷம். என்னடா எலுமிச்சம்பழம் வாங்கி 2 ட்ரிப் வாங்கி நான் வச்சேன். 250 ரூபாய்க்கு. இப்போ பார்த்தீங்களா, தானாக முடிச்சுது. ஆனில் தானே இருக்குது. இங்கே பாருங்க, இப்படி இருக்குது. இதே காய் ஆயிடுச்சு, போகுது. இங்கே பாருங்க, இங்கே நிறையா காய். இது 4 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு 4ஆவது வருஷம் தான் காய். போன்றே பார்க்கவோ குருவி வந்து கூடு கட்டுந்துச்சு. நல்லா பழுத்த காயெல்லாம் நிறையா மேலே இருக்குது. பாருங்க, நான் எதுவுமே எந்த உரம் போடுறது இல்லை, எதுவுமே போடல. இது பாதுகாப்பாக இல்லை. போன்ற வந்து கொஞ்சம் உரம் போட்டேன். நிறையா காய் வந்துருக்கு பாருங்க. அப்புறம்ல இங்கே பாருங்க, இதான் மரங்க. இங்கே பாருங்க, இதான் மரம் தெரியுதுங்களா? இதான் மரம். இத்தோடு தான் இருக்குது. இந்த மரம் பாருங்கள்.
இது கருவேப்பிலை செடி. அந்த பக்கம் இன்னொரு ஜாதி மல்லி இருக்குது. இது ஜாதி மல்லி செடி. இது ஒரு ஜாதி மல்லி செடி. இது நல்லா இருக்குது, வருஷம் வருஷம் நிறையா பூ வரும். பாருங்கள், எல்லாம் எலுமிச்சம்பழம் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு எனக்கு. இந்த கூடை நிறையா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த கூடை நிறையா வந்திருக்கு பாருங்கள். பாதி பழுத்த பாதி காய் எனக்கு. இதை பழுத்து போயிடு. பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.